கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க நாங்கள் கர்த்தருக்குள்ள நம்புகிறோம். இன்றைக்கு கூட உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான அப்பா வேலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை தொடுவீராக. இந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் ஆவிக்குரிய மன்னாவாய் கர்த்தர் இது ஆண்டவரை நீ ஆஸ்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நீர் அனுப்பி அது வெறுமையாய் எங்களுக்கு திரும்பாமல் ஆண்டவரே நீர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லுகிற அப்பா உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஆஸ்வதித்து நீங்க மகிமைப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறதான தேவனுடைய வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 8வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 10வது வசனம், மரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். வசனம் சொல்லுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இதை எழுதியிருக்கிறாரு, பேசினாரு, தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகள் இதில் நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆனால் அதே கொரிந்தியர் புஸ்தகத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷன் உள்ள ஆவியை இன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகள் நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவைகள் ஆவிக்குரியோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜன்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறானபடியால் அவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரியவனோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஏற்கனவே நம்ம வாசிச்ச வசனத்துல பார்க்கிறோம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. வானத்துக்கோ பூமிக்கோ எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அப்படியா என் நினைவுகளும் உன் நினைவுகளும் இருக்கிறதுன்னு நம்ம வசனத்துல வாசிச்சோம். ஆனா இங்க பவுல் எழுதும் போது கொரிந்தியர் புஸ்தகத்துல எழுதுறாரு, தேவனுடைய ஆவியானவர் அவர் இந்த பிரபஞ்சத்து பிரபுக்கள் அறியாததும் இந்த உலகத்தின் ஞானி புரிந்து கொள்ளாதுமான ரகசியத்தையும் வழியையும் வெளிப்படுத்துகிறதான தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். அவர் என்ன பண்றாரு?
அவர் கண்கள் காணாததும் காதுகள் கேட்காததும் இருதயத்துக்கு தோன்றாததுமான காரியங்களை அவரு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி பவுலிங்க சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம சில நேரம் நம்முடைய சுய புத்தியில சாயும் போது நம்ம கர்த்தருடைய வழிகளை நம்மளால அறிய முடியாது. நம்முடைய சுய சித்தத்துல நம்ம தீர்மானங்களை எடுக்கும் போது நம்முடைய சுய அறிவுல சுய ஞானத்துல நம்ம சில விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணும்போது அது எல்லாமே நமக்கு தோல்வியா நமக்கு தோணும். ஆனா நம்ம எப்போ ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்து அவருடைய சத்தம் நம்ம கேட்கிறோமோ, பரிசுத்த ஆவியினால நம்ம நடத்தப்படுறோமோ, அப்பதான் நமக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம தேற்றுகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு வரும்போது அது நமக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நமக்கு தேவன் தெளிவையும் உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். அப்போ தேவன் என்ன பண்ணாரு? அவருடைய ஞானத்தை கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பூமிக்கு பரிசுத்த ஆவியின் மூலமா சபைக்கு வெளிப்படுத்தினவராயிருந்தாரு. இந்த ஞானம் என்ன பண்ணுகிறது? தேவன் நமக்கு முன்குறித்து வைத்த எல்லாவற்றையும் அது நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது, நமக்கு காண்பிக்கிறதா இருக்கு. ஏன்னா யோவான் புஸ்தகத்துல பார்க்கிறோம், சத்திய ஆவியாகிய தேற்றில வரும்போது அவர் சகல சத்தியத்துல உங்களை நடத்துவார். அவர் தன் சுயமாய் பேசாமல் தன் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி, அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் நம்முடைய ஃபியூச்சரை நமக்கு வெளிப்படுத்துறவரா இருக்கிறாரு. நம்முடைய டிசிஷன்ஸை, நம்முடைய பிளானை, நமக்கு என்ன செய்யணும் என்றதான வழியை அவர் என்ன பண்றாரு? அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறாரு. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன? we have to completely depend on God. நமக்காக தேவன் ஆயத்துப்படுத்தினதை நம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்துக்கு தோன்றவும் இல்லை. ஆனால் தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார் என்று பவுல் எழுதுறாரு. அப்போ ஒருவேளை நம்முடைய வழிகள், நம்முடைய நினைவுகள் தேவனுடைய திட்டங்களுக்கு ஏற்றதா இல்லைன்னா நமக்கு சரியான பிளானை, சரியான வழியை காண்பிக்கிறதான தேவன் நமக்குள்ள வாசம் செய்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறாரு. அவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்போம்னா அவர் நம்மளை சரியான பாதையில அவர் நடத்துகிறவரா இருக்கிறாரு. சில நேரம் நம்ம தேவ சித்தத்துல இருக்கும் போது கூட நமக்கு என்ன ஆகும்? குழப்பங்களோ கேள்விகளோ வரும். ஆனா நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா எரேமியா புஸ்தகத்துல 29வது அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப கர்த்தர் நம்மளே குறித்து அவருடைய நினைவுகள், நம்மளை குறித்து அவருடைய வழிகள் அது தீமைக்கானது எப்பவுமே கிடையாது. அது சமாதானத்துக்கு எதுவான வழியாக தான் தேவன் நமக்கு செய்கிறவரா இருக்கிறாரு. அப்போ நம்முடைய கண்கள் காணாது இருந்தாலும், உடனே நமக்கு அது புரியாம இருந்தாலும், ஆனா கர்த்தர் இதான் வழி போன்னு சொல்லுவார்னா அதுல நீங்க 100% if you depend on God, God will make your way peaceful. கர்த்தர் உங்க வழிகளை சமாதானத்துக்கு ஏதுவாக அவர் பிளஸடான ஒரு விஷயமா உங்க வாழ்க்கையை, உங்க முடிவுகளை, உங்களுடைய ஃபியூச்சரை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறாரு. இதை நீங்க நம்பும் போதுதான், நீங்க இதுல நடக்கும் போதுதான் உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் கர்த்தருடைய நினைவுகள் அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா என்ன? அது தீமைக்காக அல்ல, உங்களை குறித்து அவர் நன்மைக்கு எதுவான வழிகளையும் நினைவுகளையும் உங்கள் பேரில் அவர் கருசனை உள்ளவரா இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை அவர் எப்பவுமே நினைத்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு நாளும் நீங்க நினைக்காதீங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, ஆண்டவர் என் நினைவா இல்லையோ, ஆண்டவர் என்னை குறித்து யோசிக்கலையோன்னு. ஆண்டவர் எப்பொழுதும் உங்க நினைவா தான் இருக்கிறாரு. அவர் உங்களை குறித்து எப்பொழுதுமே நன்மைக்கு எதுவாக தான் அவர் சிந்திக்கிறவரா இருக்கிறாரு. அவருடைய வழிகள் கூட எப்பொழுதுமே சமாதானத்துக்கு எதுவாக தான் அவர் நமக்கு செய்கிறவரா இருக்கிறாரு. ஏன்னா சில நேரம் நம்ம எதை நம்ம ஆண்டுகிட்ட இருந்து பெற்றுக்கொண்டோமே அதே கூட நமக்கு ஒரு கேள்வியை உண்டு பண்ணும். ஏன்னா பிசாசுடைய வேலையே அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும்
வரான் யோவான் 10ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் எதெல்லாம் உனக்கு செய்வேன்னு ஆண்டவர் சொன்னாரோ, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்னு ஆண்டவர் சொன்னாரோ, அதை கொஸ்டினா ரைஸ் பண்றதுதான் பிசாசுடைய வேலை. ஆனா நமக்கோ தேவனுடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. அவர் நமக்கு சிறந்ததானத, சரியான வழிய, சரியான தீர்மானங்களை எடுக்க அவர் நமக்கு தேவனுடைய ஆழங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை உங்க வாழ்க்கையில குழப்பங்களும் கேள்விகளும் இல்ல பிரச்சனைகளும் இருந்து, என்னடா இது, ஆண்டவர் நம்ம மேல நினைவா இல்லையா, ஆண்டோடைய திட்டங்களை என்னால புரிஞ்சுக்க முடியலையே, ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு குழப்பமா இருக்கீங்களா? பயப்படாதீங்க. அவர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கானதல்ல, அது சமாதானத்துக்குரியதா இருக்கிறது, அது நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. இதை நீங்க அப்படியே பிலீவ் பண்ணும்போது கர்த்தர் நன்மைக்கு ஏதுவானது உங்க வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சில வார்த்தையை நம்ம வாழ்க்கையில அவர் பேசும்போது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது, அது எப்படின்னா, எப்படி வானத்திலிருந்து இந்த பனி பூமியை நினைக்கிறதோ அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையிலிருந்து தீர்க்கதரிசனமா புறப்படும் போது, உங்களை குறித்த உங்க ஃபியூச்சருக்கான வார்த்தைகளை நீங்க பேசும்போது, நீங்க அனுப்பும் போது, அது பூமியை நினைக்கும் போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியும். ஏன்னா பூமியில பனியை போல தண்ணி பூமியை நினைக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றங்கள் உடனே அங்க காணப்படாது. ஆனா அந்த பனி திருப்பியும் வானத்துக்கு போறது இல்ல, அது பூமியை நினைத்து பூமிக்குள்ள போடப்பட்ட விதைக்கு அது ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. அதே போலதான் இன்னைக்கு உங்களை குறித்ததான தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய ஆலோசனையும், ஒருவேளை எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு உங்க கண்கள்ல பார்க்க முடியாம இருக்கலாம், எல்லாமே உங்களுடைய ஃபியூச்சர் உங்க காதுகள்ல கேட்க முடியாம இருக்கலாம், உங்க இருதயத்துல கூட என்ன நடக்குதுன்னு இப்போ ஒரு பிக்சரை உங்களால அதை யோசிக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்களை குறித்து ஆண்டோடைய நினைவுகள் அது சமாதானத்துக்கு எதுவா இருக்கிறது, அது சந்தோஷத்துக்கு எதுவா இருக்கிறது. தேவன் உங்களை குறித்து பேசினதை நீங்க விசுவாசிப்பீங்கன்னாக்கா, கர்த்தர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும், அவர் என்ன குறித்து வைத்திருக்கிற பிளான் அது ப்ராஸ்பர்ஸா தான் இருக்கும் நீங்க நம்பும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க நம்புகிற விஷயத்துல அவர் உங்களை நடத்துகிறவரா இருக்கிறாரு, சரியான பாதையில உங்களை அவர் கொண்டு போகிறவரா இருக்கிறாரு. அதே போல இந்த பூமியில எப்படி அந்த தண்ணி விழும்போது கீழே இருக்கிற அந்த விதை உடனே வெளியே அது தெரியாம இருந்தாலும் அதுக்கான வேலையை அது செய்கிறதா இருக்கிறது. அதே போலதான் உங்க வாழ்க்கையில பேசப்பட்ட வசனமும் கூட, ஒருவேளை இன்னைக்கே உங்களுக்கு அற்புதம் நடக்காத மாதிரி தெரியும், இன்னைக்கே எல்லாமே மாறாத மாதிரி தெரியும். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசியிருப்பீங்கன்னா, அந்த வார்த்தையை உங்க ஃபியூச்சருக்கு நீங்க அனுப்பி இருப்பீங்கன்னா, அந்த வார்த்தை வெறுமையா உங்களுக்கு திரும்பி வராது. அந்த வார்த்தை கிரியை செய்கிற வார்த்தையா இருக்கிறது, அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு உங்களுக்கான பலனை அது உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அதனாலதான் ஒரு தடவை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் ஒரு கிராமத்துக்கு போய் கொண்டு இருக்கும் போது அங்க ஒரு அத்தி மரத்தை பார்த்து அதிடத்துல எதையாகிலும் கனி கிடைக்குமா என்று கிட்ட போய் கனியை பார்க்கும்போது அந்த மரத்துல என்ன இல்லை, கனி இல்லை. அப்படி கனி இல்லாததுனால அந்த அத்திமரத்தை அவரு சபிச்சாரு. உடனே அந்த அத்திமரம் பட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அத்திமரத்தை பார்த்து அந்த அத்திமரத்தை பட்டுப்போ என்று சொல்லும் போது சீஷர்கள் கூட இருந்தாங்க. சீஷர்கள் கூட இருந்து அந்த சாயங்காலம் அவர்கள் அந்த அத்திமரத்தை இயேசு கிறிஸ்து பேசும்போது ஏதோ பிரமிக்கல, ஆச்சரியப்படல, அங்க எந்த ஒரு விஷயமும் சீஷர்கள் ரியாக்ட் பண்ணல. ஆனா அவர் அதை பார்த்தாரு, அத்திமரத்தை பேசினாரு, சபிச்சாரு, அவருடைய வேலையை அவர் போயிட்டாரு, ஊழியத்துக்கு போயிட்டாரு. ஆனா ஊழியத்தை முடிச்சு திருப்ப அந்த வழியா அவர் கடந்து வரும்போது சீஷர்கள் அந்த அத்திமரத்தை பார்க்கறாங்க. பார்த்த உடனே கேட்கறாங்க, ரபியே, நேத்து இதை நீங்க சபிச்ச மரம் தானே, இது இன்னைக்கு பட்டு போயிருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த மரம் இலை உதிர்ந்து வேரோட பட்டு போயிருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது இப்போ பட்டு போல, நான் எப்போ இதை பார்த்து பேசணும்னோ அந்த நேரமே அத்திமரம் பட்டு போனது என்று சொல்றாரு. அப்போ சில நேரம் கூட நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அனுப்பும் போது அது எப்படி இருக்கும்னாக்கா, நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை பார்த்து பேசும்போது அதோடைய பிரான்ச்சஸ் அப்படியே தான் இருந்துச்சு, அதோடைய இலைகள் அப்படியே தான் இருந்துச்சு, வெளி தோற்றம் எதுவுமே ஒரு மாற்றம் இல்லை. அவர் சொன்ன வார்த்தையில எந்த ஒரு மாற்றத்தையும் அந்த
அந்த ஸ்பாட்ல அந்த நேரத்துல பார்க்க முடியல. ஆனா இயேசுக்கு நல்லா தெரியும், அவர் அனுப்பின வார்த்தை வெறுமையா திரும்பாது. அவர் எதற்காக அந்த வார்த்தை அனுப்பினாரோ அந்த வார்த்தை வாய்க்க செய்யும், அந்த வார்த்தை நிறைவேறும் என்பதுல ஆண்டவர் அவர் தெளிவாய் அறிந்திருந்தாரு. அதனாலதான் மறுநாள் வரும்போதுதான் சீஷர்கள் அற்புதத்தை கண்டுதான் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இயேசுக்கு நல்லா தெரியும், வார்த்தையை அனுப்பும் போதே அது அற்புதம் நடந்தது என்பதை இயேசு அவர் நம்பி இருந்தாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம என்ன பண்றோம், அற்புதத்தை நம்ம பார்க்கும் போதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். நம்ம ஜபித்து நம்முடைய வார்த்தையை பேசி, கர்த்தருடைய வார்த்தையை பேசி கர்த்தர் செய்வார் என்று நம்ம உறுதியா நம்பின்னு இருந்தா கூட நமக்கு ஃபீலிங் வரணும், நமக்கு உணர்வு சொல்லணும், நம்ம தொட்டு பார்க்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனா வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அது வெறுமையா திரும்பி வராம நீங்க எதற்காக அனுப்புறீங்களோ அதை நிறைவேற்றும்படிக்கு அந்த வார்த்தையில தேவன் வல்லமையை வைத்து இருக்கிறாரு. இன்னைக்கு உன் ஃபியூச்சர்ல கூட, உன்னுடைய சூழ்நிலையில கூட, உங்களுடைய வாழ்க்கையில கூட எந்த ப்ராப்ளமா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நீங்க சோர்ந்து போவாதுங்க, தைரியமா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை அது பொய் சொல்லாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நினைவுகள் உன்னை குறித்து சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசமா சொல்றேன், உன் வாழ்க்கையை பார்த்து சொல்றேன். உன் வாழ்க்கையில எதெல்லாம் இன்னைக்கு வேணான்னு உன்னை விட்டு போக முடியாம எதெல்லாம் உன் வாழ்க்கையை பிடித்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. எதெல்லாம் குணமாகாம இருக்கிறதோ, எந்த வியாதியிலிருந்து உன்னால சுகமாக முடியாம இருக்கிறாயோ, உன் நினைவு சொல்லலாம், உன்னுடைய உணர்வு சொல்லலாம், உன்னுடைய ஃபியூச்சர் சொல்லலாம். நான் இப்படியேதான் படுத்திருக்கணுமா, இப்படியேதான் நான் வாழ்ந்து செத்து போகணுமா, எனக்கு ஒரு மாற்றம் வராதா நீ நினைச்சுன்னு இருப்பனா, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த வார்த்தை உன் சரீரத்தை சுகமாக்கவும் உன் ஆத்துமாவை விடுவிக்கவும் இது போதுமான வார்த்தையா இருக்கிறது. இப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தையின்படியே உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதியின் கூறா இருந்தாலும் சரி, அது பட்டு போகும்படிக்கு நான் இப்பொழுதே பேசுகிற உன் வாழ்க்கையை பார்த்து. ஒருவேளை அது எந்த கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஃபியூச்சருக்கான குழப்பமா இருந்தாலும் சரி, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அவன் வாழ்க்கையில பேசுகிற இந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது என் சகோதரனே, இந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது என் சகோதரியே. இதை நீ விசுவாசிப்பாய் என்றால் நாம் பேசுகிற இந்த வார்த்தை இது ஜீவனை உண்டாக்கி உன் வாழ்க்கையில நன்மையானதை கொண்டு வரும். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியில நம்ம ஜபித்து, பரிசுத்த ஆவியில நம்ம நடத்தப்பட்டு இந்த வார்த்தையில நாம் தரித்திருப்போம் என்றால் இந்த வார்த்தை நமக்கு நன்மையானதை செய்யும், உங்க வாழ்க்கையை செழிப்பாக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தையின்படியே எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய வழிகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் பரிசுத்த ஆவியினாலே அப்பா எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறையா. உம்முடைய வழிகள் எங்களுக்கு சமாதானத்துக்கு எதுவானது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, மனுஷன் ஞானம் ஆண்டவரே போதிக்கிறபடி அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வழியை, ஞானத்தை, தெளிந்த சிந்தையை அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய இருதயத்துல சமாதானத்தை நான் பேசுகிற இயேசுவின் நாமத்தினால, பரிசுத்த ஆவியினால இவர்கள் தேற்றப்படுவார்களாக, ஆறுதல் அடைவார்களாக, இவர்களுக்கான வழிகள் திறக்கப்படுவதாக. கண்கள் காணாதது அப்பா, காதுகள் கேட்காதது, இருதயங்கள் இதுவரைக்கும் அறிந்து கொள்ளாததான ரகசியமான உம்முடைய சமாதான வழிகளை இவருடைய வாழ்க்கையில நான் பேசி ஆசீர்வதிக்கிற பெரிய சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க உங்க வாழ்க்கையில பண்ற மிராக்கலுக்காக நான் விசுவாசத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். God bless you all.